மதியமே மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, மதியானத்துக்கு மட்டன் குழம்பும் மட்டன் ஃப்ரை சாப்பாடு வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அம்மா கால் பண்ணி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் இங்கேயே ரொம்ப கைகள்லாம் வீங்கிடுச்சாம்மா, கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம்மா அப்படின்னாங்க. அண்ணன்னா என் பெரியப்பா பையன், எனக்கு அண்ணன். நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன் தான், சிங்கிள் சைல்டு அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் அப்படியே உட்காந்துட்டேன். எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் சொத்தை ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த சொத்து இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஆளுக்கு பாதி பாதியாக கொடுத்துருந்தா கூட எங்களுக்கு மனசு ஆறி இருக்கும். அவங்க ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க. சரி ஓகே, நல்லா இருந்துட்டு போகிறாங்க, நாங்களும் வந்துட்டோம். இப்போ அவங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாம் சீக்கிரம் சரியாகணும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் அவங்க நல்லா இருந்தால் போதும், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நைட்டுக்கு பூரி சுட்டு குழம்பு வச்சிட்டேங்க, அவ்வளோதான்.